அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி டிஎன்இஏன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ், தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் 2024 சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே நம்ம கொடுத்துட்டு வரோம். ஸோ இந்த வருஷம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அட்டன் பண்ணக்கூடிய பெரும்பான்மையான மாணவர்கள் நம்மக்கிட்ட பேசின பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், சார் நான் எடுத்தால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் தான் எடுப்பேன், வேறு டிபார்ட்மெண்ட்டே எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சில பேர் நான் படித்தா கம்ப்யூட்டர் ஓரியன்ட் கோர்சஸ் கூட படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், மற்ற கோர்சஸ் படிக்கிறது இல்லைன்னாங்க. அதுலேயும் சில பேர் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா, நான் படித்த பியூர்லி கோர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் சார் படிப்பேன், நான் வேறு டிபார்ட்மெண்ட்டே படிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ ஒரு சில பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, சார் ஐடின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஐடி டிபார்ட்மெண்ட் படிக்கலாமா, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் ஐடிக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்க்ரீனில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெகுலேஷன் 2021 அண்ணா யூனிவர்சிட்டியோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சிலபஸும் மற்றும் அதே ரெகுலேஷன் 2021 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடின்னு சொல்லக்கூடிய இந்த கோர்ஸ் பற்றின சிலபஸும் வச்சுருக்கேன். எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு சிலபஸ் தான் இப்போ கரண்ட்டாக அஃபிலியேட்டட் காலேஜஸில், அதாவது அஃபிலியேட்டட் மீன்ஸ் நான் அட்டானமஸ் கல்லூரிகளில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸை பற்றி தெரிஞ்ச அளவுக்கு ஐடிங்கிற டிபார்ட்மெண்ட் பற்றி தெரியல. ரெண்டாவது விஷயம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேறு ஐடி வேறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க மாணவர்கள். நான் சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஐடிக்கு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, ரெண்டுமே சேம் தான். இன்னும் கிளியராக சொல்லப்போனால், இப்போ எல்லாருக்குமே எஸ்எஸ்என் காலேஜில் சேரணுன்ட்டு ஒரு ஆசை இருக்கும். எஸ்எஸ்என் காலேஜில் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் பெரும்பாலான மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் லிஸ்ட்டு போடுறப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை போட்டுட்டு அடுத்து ரெண்டாவது சாய்ஸாக போடுறப்ப ஐடியை போடுறதில்ல, அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய இன்னொரு கல்லூரியோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் போடுறாங்க. ஆனால் அதே கல்லூரியில் ஐடி சீட் இருக்குது, அதை இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோட்டை விட்டுட்டு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய கல்லூரியில் சேர்ந்துக்கிட்டு அவங்களோட என்ன சொல்ல வருது, அவங்களோட லெவலை அவங்களே கீழே இறக்கிக்கிறாங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் ஐடி ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டில் படித்தாலுமே சேம் சேலரிங்கிறது கிடைக்கும். ஸோ இது எப்படி நான் ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சிலபஸ் வச்சு தான் கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதேமாதிரி நீங்கள் சொல்லலாம், சார் சிலபஸ் வச்சு கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா அப்போ அட்டானமஸ் கல்லூரிகள் எல்லாம் வேறு சிலபஸ் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் இன்னொரு சொல்கிறேன், அட்டானமஸ் கல்லூரியில் மட்டும் பெருசாலாம் ஒன்றும் சிலபஸ்லாம் ஃப்ரேம் பண்ணிட மாட்டாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சிலபஸை தான் சில சிலபஸ்லாம் காப்பி அடித்து தான் நிறையா அட்டானமஸ் கல்லூரிகளில் வச்சுருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் இந்த சிலபஸில் பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் முன்னாடி செமஸ்டர், அதாவது தேர்ட் செமஸ்டரில் இருக்கும், இவங்க தூக்கி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோர்த் செமஸ்டரில் போடுவாங்க, ஃபோர்த் செமஸ்டரில் இருக்க சப்ஜெக்ட்டை தூக்கி தேர்ட் செமஸ்டரில் போடுவாங்க. இவ்வளோவா வித்தியாசம் படுத்துவாங்களே தவிர்த்து இதை தாண்டிலாம் பெருசாலாம் ஒன்றும் இதில் வித்தியாசப்படுத்துறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. சரிங்களா? ஸோ இதில் இப்போ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட ஃபஸ்ட்டு செமஸ்டர் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பர்னு சொல்ல போனால் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்கிற இந்த ஒரு பேப்பர் மட்டும் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு பேப்பர். ரிமைனிங் எல்லாமே ஜென்ரலாக இருக்கக்கூடிய இங்கிலீஷ் ஒரு பேப்பர், மேட்ரிசஸ் அண்ட் கால்குலஸ்ங்கிறது இஎம் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் ஒரு பேப்பர், ஃபிசிக்ஸ் ஒன்று, கெமிஸ்ட்ரி ஒன்று, தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தமிழர் மரபுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லேப் பேஸ்மே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லேப் இருக்கும், இங்கிலீஷ் லேப் இருக்கும், ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் லெபார்ட்டரின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட ஃபஸ்ட் செமஸ்டர் சிலபஸ். அதே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலையும் பாருங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஆஸ் யூஸ்வல் ஒன்று, மேட்ரிசஸ் அண்ட் கால்குலஸ் அதுவுமே சேம் தான், ஃபிசிக்ஸ் ஒன்று, கெமிஸ்ட்ரி ஒன்று, தென் ஆஸ் யூஸ்வல் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங். ஸோ இங்கேயும் அதே தியரி தான் இருக்குது, அதே லேபு தான் இருக்குது. அதே சமயத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இப்போ நீங்கள் பார்க்குற பேஜில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லேயும் அதே சிலபஸ் தான். ஸோ ஃபஸ்ட் செமஸ்டரில் இவங்க ரெண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களும் அதே பேப்பர்ஸ் தான் படிக்க போகிறாங்க, ஐடி படிக்கிறவங்களும் அதே பேப்பர்ஸ் தான் படிக்க போகிறாங்க. அடுத்து செகண்ட் செமஸ்டர் பாருங்கள். செகண்ட் செமஸ்டரோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சிலபஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. இதில் என்ன கொடுத்துருக்காங்கிறத பாருங்கள். இங்கிலீஷ் 2 ஒரு பேப்பர், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் மெத்தட்ஸ் இது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர், இன்ஜினியரிங் மேக்ஸ் 2ன்னு கூட வச்சுக்கலாம், M2ன்னு கூட வச்சுக்கலாம், ஃபிசிக்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் 2. அதுக்கடுத்து அடிஷனலாக என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அது ஒரு பேப்பர் படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் ஒன்று படிக்கிறாங்க, ப்ரோக்ராமிங் இன் சின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் படிக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமிங் இன் சி மட்டும் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு பேப்பர், ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக் பேப்பர். இதே இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்டோட சிலபஸ் எடுத்து காட்டுறேன். ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட் சிலபஸில் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 2, M2 மேக்ஸ் 2, ஃபிசிக்ஸ் 2, அதே சேம் பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்,
இதுலேயும் சேம் ப்ரோக்ராமிங் இன் சி. லேபுமே கிட்டத்தட்ட ரெண்டுலேயும் பார்த்துக்கோங்க. இது ஐடியோட லேபும் இதே தான் இருக்குது. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட லேப்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிகல்ஸும் அதே தான் இருக்குங்க. அடுத்து தேர்ட் செமஸ்டர். ஸோ தேர்ட் செமஸ்டரில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை பாருங்கள். இப்போ நான் காமிச்சிருக்கிறது உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட தேர்ட் செமஸ்டர். இல்லை என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ். இதை வந்து நம்ம M3ன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிபி, அதாவது டிஜிட்டல் பிரின்சிபிள்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் ஒரு பேப்பர். ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். 5 தியரி இருக்குங்க. லேப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆக்சுவலாக அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா 3 லேப் தான். 4வது ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. டிஎஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் லேபார்ட்டரி, ஊப்ஸ் லேப்னு சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லேபார்ட்டரி, டேட்டா சயின்ஸ் லேபார்ட்டரி. இது கம்ப்யூட்டர் சயின்ஸோட சிலபஸ். ஐடி சிலபஸ் பாருங்கள் தேர்ட் செமஸ்டருக்கு. ஸோ இங்கேயுமே அதே சேம் டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ் வந்துருச்சு, டிஜிட்டல் பிரின்சிபிள்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்ஸ் வந்துருச்சு, ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸ் வந்துருச்சு, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல்கரிதம்ஸ் வந்துருச்சு, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற வகையில் பார்த்தோம்னா சிஎஸ்சிலையும் அதே பேப்பர் தான் இருக்குது, அதே லேபு தான் இருக்குது. அதே சமயத்தில் ஐடிலையும் வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் தியரி சேம் லேப் தான். ஒன்றும் நம்மளுக்கு பாருங்கள் பெரிய வித்தியாசம்லாம் கிடையவே கிடையாது. அங்கே என்ன தியரி இருக்குதோ இதே தான் வந்து பார்த்திங்கன்னா ஐடிலையும் இருக்குது. எத்தனாவது செமஸ்டர் வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் செமஸ்டர் வரைக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் நான் ஃபோர்த்து செமஸ்டருக்கு போகிறேங்க. ஸோ ஃபோர்த்து செமஸ்டர் போகிறப்ப நம்மளுக்கு வந்து தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் ஒரு பேப்பர், ஏஐ அண்ட் எம்எல்னு ஒரு பேப்பர், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ்னு ஒரு பேப்பர், அல்கரிதம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர், இன்ட்ரோடக்ஷன் டு ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், என்விரான்மெண்டல் சயின்சஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. இதெல்லாம் தியரி, 6 தியரி. அடுத்து லேபை பொறுத்த வரைக்கும் ஓஎஸ் லேப் ஒன்று, டிபிஎம்எஸ்னு சொல்லுவோம், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 லேப் இருக்குங்க. அதே வந்து நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்கள் ஐடியில் வந்து ஃபோர்த் செமஸ்டர் பார்ப்போம். தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன், அங்கே நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் படித்த அதே தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் தான். இங்கேயும் பாருங்கள் செகண்ட் சப்ஜெக்ட் ஏஐஎம்எல், கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் ஏஐஎம்எல் தான் இருக்குது, இங்கேயும் ஏஐஎம்எல் தான் இருக்குது. தேர்ட் சப்ஜெக்ட் பாருங்கள் இங்கே ஐடியில் டிபிஎம்எஸ், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் இருக்குது. ஃபோர்த்து மட்டும் மாறி இருக்குது. இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து அல்கரிதம்ஸ்னு இருக்குது, இங்கே வந்து வெப் எசென்சியல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் மாறி இருக்குங்க. அப்புறம் ஃபிஃப்த்து சப்ஜெக்ட் ஓஎஸ், இங்கேயும் அதே ஓஎஸ் தான் இருக்குது. சிக்ஸ்த்து சப்ஜெக்ட் என்விரான்மெண்டல் சயின்சஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. லேப் பொறுத்த வரைக்கும் ஓஎஸ் லேப் ஒன்று, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் லேப் ஒன்று. அப்போ என்ன வித்தியாசப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடியில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட இது எத்தனாவது செமஸ்டர், ஃபோர்த்து செமஸ்டர் தான் ஒரே ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது. இங்கே ஃபோர்த்து சப்ஜெக்டாக வெப் எசென்சியல்ஸ் இருக்குது, அங்கே வந்து ஃபோர்த்து சப்ஜெக்டாக அல்கரிதம் இருக்குதுங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட நம்ம ஃபிஃப்த்து செமஸ்டர் எடுத்து பார்ப்போம். ஸோ ஃபிஃப்த்து செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து என்னென்ன பேப்பர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபிஃப்த்து செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்னு ஒரு பேப்பர், கம்பைலர் டிசைன் ஒரு பேப்பர், கிரிப்டோகிராஃபி அண்ட் சைபர் செக்யூரிட்டி, டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் எலக்டிவ்னு போட்டு எலக்டிவ் பேப்பர் 1, எலக்டிவ் பேப்பர் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதே ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஃபிஃப்த்து செமஸ்டரோட சிலபஸ் எடுத்து பார்ப்போம். சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங், எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் ஐஓடி. ஸோ இதில் கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் காமன், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸுங்கிறது காமன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோர்த்து சப்ஜெக்டாக டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் கொடுத்துருக்காங்க, அங்கே வந்து செகண்ட் சப்ஜெக்டாக டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் கொடுத்துருக்காங்க. என்ன 2 பேப்பர் வித்தியாசப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பைலர் டிசைன், கிரிப்டோகிராஃபி அண்ட் சைபர் செக்யூரிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்னவா சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டாகவும் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்காகவும் சேஞ்ச் ஆயிருக்கு. ப்ளஸ் ஒரு லேப் வந்து இங்கே வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் லேபுங்கிறது வந்திருக்குங்க. இது வந்து 5வது செமஸ்டரில் 2 பேப்பர் மாதிரி இருக்குது. ஃபோர்த்து செமஸ்டரில் ஒரு பேப்பர் மாறிச்சு, 5வது செமஸ்டரில் 2 பேப்பர் மாதிரி இருக்குங்க. அடுத்து 6வது செமஸ்டர் பாருங்கள், இங்கே என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னு ஒரு பேப்பர், எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் ஐஓடி. இந்த எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் ஐஓடிங்கிற பேப்பர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் 6வது செமஸ்டரில் படிக்கிறாங்க. பட் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 5வது செமஸ்டரில் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சிலபஸ்ங்கிறதெல்லாம் பெரிய விஷயம்லாம் இல்லை. இங்கே இருக்க ஒரு பேப்பரை தூக்கி ஃபோர்த் செமஸ்டரில் போடுறதும், ஃபோர்த் செமஸ்டரில் இருக்கிற பேப்பரை தூக்கி இங்கே ஃபிஃப்த் செமஸ்டர்லையும் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இங்கே 6வது செமஸ்டர் பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சேம் தான், இங்கேயும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சேம் தான். இவங்க எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் ஐஓடிங்கிறத வந்து 6th செமஸ்டரில் கொண்டு வர்றாங்க. ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா 5வது செமஸ்டர்லேயே அந்த பேப்பரை படிச்சிட்டாங்க. மற்றபடி எலக்டிவ் பேப்பர்ஸ் தான் சேம், ஓப்பன் எலக்டிவ், ப்ரொஃபஷனல் எலக்டிவ்ஸ் வந்து ஒரு 4 பேப்பரும் போட்டிருக்காங்க. லெபார்ட்டரி மட்டும் ஐடிக்கு வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன்ஸ் டெவலப்மெண்ட் லெபார்ட்டரிங்கிறது வந்துருங்க. அடுத்து 7th செமஸ்டர் பாருங்கள், 7th செமஸ்டரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் 7th செமஸ்டர் பார்த்தீங்கன்னா ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஜென்ரல் பேப்பருங்க.
சரிங்களா. அதேமாதிரி மேனேஜ்மெண்ட் பேஸ்டு ஒரு எலக்டிவ் பேப்பர் எடுக்க சொல்கிறாங்க. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் ஜென்ரல் பேப்பர், ஒரு மேனேஜ்மெண்ட் எலக்டிவ் பேப்பர், மற்ற எல்லாமே ஓப்பன் எலக்டிவ்னு சொல்லிட்டாங்க. இது வந்து 7வது செமஸ்டர். இப்போ 8வது செமஸ்டர் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் இன்டர்ன்ஷிப். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 8வது செமஸ்டர் ப்ராஜெக்ட் ஒர்க் இன்டர்ன்ஷிப். இது போக நீங்கள் இந்த எலக்டிவ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எலக்டிவ்ஸில் கிட்டத்தட்ட எல்லா பேப்பருமே ப்ரொஃபஷனல் எலக்டிவ்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ரொஃபஷனல் எலக்டிவ்ஸ் வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ப்ரொஃபஷனல் எலக்டிவ்ஸ் பார்க்குறீங்க. அதேமாதிரி இங்கே வந்து பார்த்துக்கோங்க ப்ரொஃபஷனல் எலக்டிவ்ஸ்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கேயும் ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டிஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு காலம் பாருங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டேட்டா சயின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடிலையும் நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டேட்டா சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்ட் காலம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஃபார் ஐடின்னு கொடுத்துருக்காங்க. மற்றபடி சப்ஜெக்ட்ஸ் வைஸ் பெரிய சேஞ்செலாம் கிடையாது. அங்கேயும் இங்கேயும் மாற்றி கொஞ்சம் கொஞ்சம் தூக்கி போட்டிருக்காங்களே தவிர்த்து கிட்டத்தட்ட சேம் தான். அடுத்து தேர்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் டேட்டா சயின்ஸ், டேட்டா சென்டர் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லிட்டு ஐடியில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் டேட்டா சென்டர் டெக்னாலஜிஸ், கிட்டத்தட்ட சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சேம் தாங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பேப்பர் எடுங்க. வெர்டிகல் 4 எடுத்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அண்ட் டேட்டா ப்ரைவசி. இங்கேயும் 4th வந்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அண்ட் டேட்டா ப்ரைவசி தான். வெர்டிகல் 5 கிரியேட்டிவ் மீடியா, இங்கேயும் கிரியேட்டிவ் மீடியா தான். கம்ப்யூட்டர் சயின்ஸில் 6th எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், இங்கேயும் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், இங்கேயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் தான். உண்மையை சொல்லப்போனால் 4th செமஸ்டரில் ஒரு பேப்பர் மாறி இருந்துச்சு, 5th செமஸ்டரில் 2 பேப்பர் மாறி இருந்துச்சு. மற்றபடி 6th செமஸ்டரில், அதாவது இவங்க ஐடியில் 5th செமஸ்டரில் படித்த ஒரு சப்ஜெக்டை தூக்கி இவங்க வந்து 6th செமஸ்டரில் ஒரு பேப்பராக போட்டிருந்தாங்க. உண்மையை சொல்ல போனோம்னா சிலபஸ் வைஸ் கம்பேர் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மொத்தமாகவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கும் சேர்த்து மொத்தமே 3 பேப்பர் மட்டும் தாங்க மாறுது. ஒரு 2 லேப் இது மாறலாம். இவ்வளோ தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, படித்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர் தான் படிப்பேன், ஐடிலாம் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதேமாதிரி நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர் படித்தா மட்டும்தான் வந்து சம்பளம் அதிகமாக கிடைக்கும், ஐடி கம்பெனிஸ் வேலைக்கு எடுப்பாங்க, ஐடி படித்தா எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மேலே நிறைய மாணவர்கள் மற்ற பெற்றோர்கள் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காகவே தான் இந்த கம்பேரிசன்கிறது எடுத்து பார்த்தேங்க. ஸோ இதில் பார்த்துக்கோங்க, இதே மாதிரி தான். அதான் மற்ற கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ்க்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 பேப்பரை தூக்கிட்டு வேற ஒரு 2 பேப்பரை போடுவாங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் 4th செமஸ்டரில் படிக்கிறத தூக்கி இங்கே 6வது செமஸ்டரில் போடுவாங்க. இவங்க 6வது செமஸ்டரில் படிக்கிற பேப்பரை தூக்கி 4th செமஸ்டரில் போடுவாங்க. இப்படி தான் வித்தியாசமே நடக்கும். இதில் வந்து அட்டானமஸ் கல்லூரிகள் எல்லாம் ஒன்றும் பெருசாக நீங்கள் வந்து ரொம்ப பெரிய சிலபஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட வேண்டாம். அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான அட்டானமஸ் கல்லூரிகளோட சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அன்யூனிவர்சிட்டி சிலபஸில் இருக்கக்கூடிய சிலபஸை தான் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கிறது இங்கே 5th யூனிட்டில் இருக்கும், இங்கே 5th யூனிட்டில் இருக்கிறது அங்கே ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கும். இல்லைனா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 3வது செமஸ்டரில் படிக்கிற பேப்பரை தூக்கி இங்கே 5வது செமஸ்டரில் போட்டிருப்பாங்க, இங்கே 5வது செமஸ்டரில் படிக்கிற பேப்பரை தூக்கி அங்கே ஃபஸ்ட்டு செமஸ்டரில் 3வது செமஸ்டரில் போட்டிருப்பாங்க. இவ்வளோ தான் வந்து வித்தியாசமே வரும். சரிங்களாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ஐடிக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சீட்டும் இருக்குது, ஐடி சீட்டும் இருக்குன்னா நீங்கள் சாய்ஸ் ஆர்டரில் போடுறப்ப நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அடுத்து வந்து ஐடி போடலாம். இல்லைனா ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். ஸோ நீங்கள் வந்து அடுத்த கல்லூரியை நோக்கி போக வேண்டாம். ஒரு பர்டிகுலர் கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த சாய்ஸஸாக போட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்ல கல்லூரிகளில் சேருங்க. இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், சிலபஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா நீங்கள் டிஎன்ஏ 2024 அட்டன் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மிகவும் நன்றி.